ஹாய் பட்டுக்குட்டீஸ். முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி நடந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இது முயலுக்கும் ஆமைக்குமான புதிய போட்டி. ஒரு நாள் முயலும் ஆமையும் பழைய கதையை நினைத்து பேசிக்கொண்டிருந்தனர். முயல் சொன்னது, ஐயோ, அந்த ஓட்டப்பந்தயம் இன்னும் யாரும் மறக்கவே இல்லை. எல்லாரும் என்கிட்ட சிரிக்கிறாங்க என்றது. ஆமை சிரித்தது. அதற்கு காரணம் உன் தூக்கம்தான். நீ தூங்கியதால் தான் நான் வென்றேன் என்றது. முயல் சற்று என்று பெருமூச்சு விட்டது. சரி, இப்போ இன்னொரு போட்டி. ஆனால் ஓட்ட போட்டி இல்லை, சாப்பிடும் போட்டி நடத்தலாம். அதில் நான் தான் ஜெயிப்பேன் என்றது. அப்போட்டிக்கு ஆமையும் சரி என்று சொல்ல இருவரும் கேரட், கீரை, பழம் எல்லாம் வைக்கப்பட்ட மேஜைக்கு வந்தனர். முயல் வேகமாக குதித்து குதித்து குதூகலத்துடன் சாப்பிட ஆரம்பித்தது. ஆனால் சாப்பிட சாப்பிட வயிறு நிறைந்து விட்டது. ஆமை மெதுவாக தின்று கொண்டே இருந்தது. முடிவில் முயல் வயிறு புடைத்து கொண்டு, ஐயோ, இனிமேல் என்னால் முடியாது என்று படுத்துக்கொண்டது. ஆமை சிரித்து கொண்டே, இல்லை நண்பா, மெதுவா சாப்பிட்டாலும் தொடர்ந்து சாப்பிட்றவன் தான் வெல்லுவான். இன்றும் நான் தான் வென்றேன் என்றது. முயலும் அதை ஒப்புக்கொண்டு மகிழ்ந்தது. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை எப்போதுமே வெல்லாது. அதனால் எதிலும் அவசரமில்லாமல் பொறுமையுடன் முயன்று தொடர்ந்து செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். ஓகேவா பட்டூஸ்?